மக்கள் எதனால தலையீத்து விரும்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, காம்புல வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. அதாவது மடி நோய் வந்திருக்காது, காம்பு சூட போயிருக்காது. இந்த மாட்டுக்கு பால் வந்து 15 லிட்டருக்கு உத்தரவாதம் கொடுத்தே கொடுத்துடலாங்க. நேரடியா வாங்க, காலையில வாங்க, காலையில தண்ணி குடிக்குதான்னு செக் பண்ணுங்க. அதுக்கு மேல மேய்ச்சல் கொடுங்க. மேய்ச்சல் திங்குதான்னு பாருங்க, வைக்கோல் திங்குதான்னு பாருங்க, தீவனத்தட்டு திங்குதான்னு பாருங்க, சோளத்தட்டு திங்குதான்னு பாருங்க, மாடு குணமனமா இருக்குதா, காம்பு அழுத்தி பாருங்க, சாஃப்டா இருக்குதான்னு சுழியை செக் பண்ணுங்க, பல்ல செக் பண்ணுங்க. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நான் கம்மியா தான் சொல்ல போறேன். இந்த மாடு யாராவது வேணும்னு நினைச்சாங்கன்னா தாராளமா வாங்கி. ஆனா வணக்கம்ண்ணே, நம்ம சேலம் மாவட்டம் மாட்டு வியாபாரி, வில்லேஜ் நேம் பாத்தீங்கன்னா கூட்டாத்தப்பட்டீங்க. ஆல்ரெடி நம்ம பதிவு ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது 2வது பதிவா போட்டிருக்குங்க. இன்னைக்கு வந்து விற்பனைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாடுகள் விற்பனைக்கு இருக்குங்க. செனப்பசு, கன்று மாடுகள் 2 விற்பனைக்கு இருக்குதுங்க. அண்ணாச்சி, பொதுவாகவே இந்த ஹெச்எஃப் மாடுகள் செனை பிடிக்க மாட்டேங்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்ன காரணமா இருக்கும்? ஹெச்எஃப் மாடு வந்து பாத்தீங்கன்னா செனை பிடிக்க மாட்டேங்குதுங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இயல்பான கம்ப்ளைண்ட் தான், ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட் இல்லைங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று மெயினான விஷயம் கிளைமேட் அடாப்ட் ஆகணும்னா செனை பிடிக்காதுங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாடு வந்து அதிகமான தீனிகளோ அதிகமான அடர்த்தி உணவுகளை வைத்ததுனால மாடு அதிகமாக கொழுப்பு தன்மை ஏறினாலும் செனை பிடிக்காதுங்க. இந்த விஷயம் தான். அதை வந்து நம்ம செனை பிடிக்க வைக்கணும்னா அதுக்கான முயற்சி என்னன்னா, மாட்டை வந்து இளைக்க வைக்கணும். அதாவது ஒல்லியாக்கிட்டு மெலிய வைக்கணும். மாட்டில் இருக்க கொழுப்பு சத்தை குறைச்சிட்டு டாக்டரை கூப்பிட்டு முறையான மருத்துவரை அணுகி வயிற்றை எல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி செனை ஊசி அடிச்சிங்கன்னா ஒரு 2 அட்டம் 3 அட்டம் செனை நிற்கும். அப்படி இல்லையா அந்த மாட்டுக்கு கர்ப்பப்பை வந்து கொழுப்பால் அது கர்ப்பப்பை முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனால எப்பயுமே கன்றுகள் வளர்ப்பவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக மாட்டை வந்து கொழுப்பு ஏற்றக்கூடாது. செனை ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் கொழுப்பு ஏற்றணுமே தவிர செனை நின்றுக்குச்சு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுப்பா நம்ம கவு அப்படின்னும் போது தான் நீங்கள் வந்து மாட்டுக்கு அதிகமான தீனி கொடுத்து மாட்டை ரெடி பண்ணுமே ஒழிய ஃபர்ஸ்டே தீனி கொடுத்து கொழுன்னு ஆக்கிட்டு செனை பிடிக்கலன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுதான் விஷயங்க. இப்போ கொழு மாட்டுக்கு தான் ஆக்சுவலா செனை பிடிக்காது. ஆமாங்க. இப்போ கொழுப்பு ஏறினா என்ன பண்ணும், அதுதான் விஷயமே. அப்போ அடர் தீவனத்தை குறைக்கணுமா, கரெக்டாக கொடுக்கணுமா? அடர் தீவனம் குறைக்கணும்னு சொல்லிங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்ணுக்குட்டி மாடு, கண்ணுக்குட்டி வளர்த்து சில பேர் செனை பண்ணி விற்கிறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்குட்டி நல்லா மேனியாக வரணுன்ட்டு அடர் தீவனம் ஜாஸ்தி கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, செனை ஊசி போடும்போது கொழுப்பு அதிகமாக தான் செனை நிற்காது. அதனால ஃபர்ஸ்ட் கண்ணுக்குட்டி மெலிசா இருக்கும் போதே செனை ஊசி வச்சதுக்கு பின்பு நீங்க வந்து அழகா அதுக்கப்புறம் செனை கன்ஃபார்ம் ஆயிருச்சு 90 நாள் உறுதி ஆயிருச்சுன்னும் போது அதுக்கப்புறம் உங்க அடர் தீவனத்தை ஏத்துனீங்கன்னா மாடு ரெடி ஆயிரும். போன வாரம் 10 மாடு வீடியோ போட்டாங்க, நல்லபடியா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ஃபோன் பண்ணாங்க கஸ்டமர் எல்லாமே நம்ம சேனலை பார்த்துட்டு. கோயம்புத்தூருக்கு ஒரு மாடு கொடுத்துச்சுங்க, ஊத்தங்கரைக்கு 3 மாடு கொடுத்துச்சுங்க. அதாவதுன்னா ஈரோடு கிட்ட இருந்து இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் இருக்குங்க அண்ணாச்சி, நல்லபடியா நம்மளும் விலையை அனுசரிச்சு கொடுக்குறோம், நல்லபடியா ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. அப்புறம் விழுப்புரக்காரத்துக்கு ஒரு மாடு வித்துங்க, ஒரு சென மாடு தலையீத்து மாடு ஒன்று விழுப்புரத்துக்கு ஒன்று வித்தோம் அண்ணாச்சி. இது வந்து பாத்தீங்கன்னா 2 பல் மாடு தலையீத்துங்க, செவல வெள்ளையில பட்டாசான மாடுங்க, குவாலிட்டியில டாப் குவாலிட்டி மாடு. அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஈல்டு கொடுக்கக்கூடிய மாடுங்க. அதாவது தலைச்சனுக்கே ஒரு 15 லிட்டர் அடிக்கக்கூடிய மாடு. ஒரு மடி செட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சுழி சுத்தம், பல் வந்து 2 பல்லு, மடி கூச்சம் கிடையாது. மாடு வந்து கனத்துல நல்ல உயரமான மாடு. இதோட விற்பனை விலைன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டான ரேட்டு சொல்றேன், 67 ரூபா சொல்றேன். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். மாடு வந்து இது நல்ல டாப் குவாலிட்டியான மாடு அண்ணாச்சி. ஈத்து எத்தனை ஈத்து அண்ணாச்சி? இது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஈத்துங்க, தலையீத்து. ஆமா. இந்த மாதிரி ஜெர்சி டைப் மாடுங்க தான் 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்துல 17 லிட்டர் கரை வரக்கூடிய மாடுங்க. நல்ல சுழி சுத்தமான பக்காவான குவாலிட்டி மாடுங்க. இது 2ஆம் நல்ல மடி அமைப்பு, காம்பு வருஷம் எல்லாமே பாருங்க பக்காவா இருக்கு. நீ எவ்வளவு நாள் இது கண்ணியணும்? இந்த கண்ணின ஒரு 10 நாளுக்குள்ள ஏறிடுங்க, அதிகபட்சம் 1 வாரங்க. நம்ம இதுக்கு 10 நாள் சொல்றோங்க அதிகபட்சமா. இது என்ன ரகம்? இந்த மாடு பாத்தீங்களா, சைஸ் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா? பண்ணையிலே தான் அன்னைக்கு பண்ணையிலே இதாங்க டாப் குவாலிட்டியான மாடு, நல்ல ஹெவி சைஸ் ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. இது வந்து மாடு வந்து பாத்தீங்கன்னா நீ கை வச்சு அளந்து பார்த்தா கூட 1.5 முறை நீட்டா வருங்க. பின்கணம் மாட்டோட பின்கணத்தை பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க பாருங்க. பின்கணம் அப்படி இருக்கனால நமக்கு என்ன லாபம்னு சொல்றீங்க? பின்கணம்னா மாடு ஹெவி சைஸ் மாடுங்க, அதாவது இந்த லட்சக்கணக்கில் விற்கிது பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரீடுங்க. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டை முதுகு மாடு, 2ஆம் ஈத்துங்க, சுழி சுத்தமான மாடு. கண்ணின்றதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து 20 நாள் இருக்குதுங்க. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நான் கம்மியா தான் சொல்ல போறேன். இந்த மாடு யாராவது வேணும்னு நினைச்சாங்கன்னா தாராளமா வாங்கி மடி வர டைம்ல வித்தாங்கன்னா மதிப்பு கூட்டல் பண்ணி வித்தாங்கன்னா லாபத்துக்கு விற்கலாங்க. இந்த மாட்டோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் சொல்றேங்க, 86,000 சொல்றேன். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. பக்கா குவாலிட்டியான மாடுங்க. இந்த மாட்டுல கொரண்ட் 1% இல்ல. இதோட காம்பு வரிசை பாருங்க, அப்படி ஒரு அடிக்கு ஒரு காம்பு வருங்க. மடி வரும்போது வெளியே கட்ட முடியாதுங்க, பூரா கத்திஷ்டி போட்டுருங்க. அந்த அளவுக்கு இந்த மாடு குவாலிட்டியான காம்பு எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லது? ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கணுங்க, அதான் பெஸ்ட். ஆமா.
அண்ணாச்சி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா தலையீத்து மாடுங்க. 2 பல்லு, அதாவது 2 பல்லுன்னு சொல்ல முடியாது, பல் போடாத கிடையாதுன்னு கூட சொல்லிடலாம். இதை இப்பதான் வந்து பல்லு வந்து லைட்டா தள்ளுதுங்க. மாடு வந்து சுழி சுத்தம், பக்கா ஜெர்சி மாடுங்க. ஒரிஜினல் பிரீட் ஜெர்சிங்க. எப்படி சொல்றீங்க அண்ணாச்சி? ஜெர்சினா என்ன ஜெர்சி அடையாளம்? பாருங்க, நல்ல குவாலிட்டியான செவலைங்க, நல்ல மடி அமைப்பு, காம்பு வரிசை எல்லாமே இருக்குது. அதாவது தலகணத்தை வச்சு சொல்ல முடியுங்க. அது வந்து மேல தலையை பார்க்கும்போது சொல்லாங்க. தலையத்துக்கே இந்த மாட்டுல வந்து ஒரு 14 to 15 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல மடி அமைப்புங்க, நல்ல சுழி சுத்தம், குவாலிட்டியான மாடு. இந்த மாடோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 66,000 சொல்றேன். முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்துடலாம். காம்பு பக்காவா இருக்கு அண்ணாச்சி. பாருங்க இடைவெளி எப்படி இருக்கு? காம்பு இடைவெளி பாருங்க, அடிக்க ஒரு காம்பு தான். இந்த மாதிரி மாடு வாங்கி பிரீடிங் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. அதாவது அடுத்த கண்ணுக்கு வச்சு தலையீத்து மாடை வாங்கி எனக்கு அடுத்த கண்ணுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த மாடு பக்கா குவாலிட்டியான மாடு. மேட்சலுக்கு எப்படி இருக்கு அண்ணாச்சி? இதெல்லாம் காட்டு மேய்ச்சல். அதாவது நீங்க நம்ம கிட்ட வந்து மேய்ச்சலை பத்தி கேட்கவே தேவையில்லைங்க. எல்லாமே காட்டு மேய்ச்சல்ல வளர்ந்த மாடுக்கு தாங்க. அண்ணாச்சி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாடு, சுழி சுத்தமான மாடு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு எல்லாமே லைக் பண்ணக்கூடிய மாடு. அதாவது வெயிலுக்கு எல்லாத்துக்குமே தாங்கக்கூடிய மாடு. கிராஸ் ஃபிட் மாடு, ஜெர்சி பிளஸ் கிராசிங் மாடு. இந்த மாடு வந்து எல்லாமே விரும்பக்கூடிய மாடுங்க. சுழி சுத்தமான மாடு. இதோட பல்லுன்னு கேட்டீங்கன்னா 4 பல்லு, 2ஆம் ஈத்துக்கு சினையா இருக்குதுங்க. கண்ணு போறதுக்கு வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 15 நாள் டைம் இருக்குதுங்க. நல்ல மடிச்சிட்டு வருங்க. இந்த மாட்டுக்கு வந்து கறவைக்கு உத்தரவாதம் கொடுத்தே கொடுக்கலாங்க. இந்த மாடு கறவை வந்து ஒரு 15 லிட்டர் கறவை வருங்க. நல்ல குவாலிட்டி, நல்ல உடம்பு, நல்ல மேனியா இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அனுசரிச்சு சொல்றேங்க. 57,000 கொடுத்துடலாங்க. ரொம்பவே கம்மியான ரேட்டு சொல்றேங்க. கலர் என்ன கலர் அண்ணாச்சி? இது வந்து கலர் வந்து ரெட் இன் மிக்சிங் ஆன செவலை மாதிரி வருங்க. ஆனா அதிகபட்சமா செவலை பேட்ச் இருக்கக்கூடிய மாடுங்க. இது நல்ல குவாலிட்டிங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லா ஊருக்கும் இது அடாப்ட் ஆகக்கூடிய மாடுங்க. அண்ணாச்சி இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் ஈத்து மாடுங்க. சுழி சுத்தமான மாடு. இந்த மாடு வந்து நாட்டு மாடு பிளஸ் ஜெர்சி மிக்சிங் ஆன மாடுங்க. இந்த மாடு வந்து பால் வந்து கொஞ்சம் ஃபேட் எஸ்என்எஃப் இந்த மாட்டுல நல்ல குவாலிட்டியா இருக்கும். உடம்பு பாருங்க எப்படிப்பட்ட உடம்பு, இரும்பு மாதிரி இருக்குது பாருங்க. காம்பு இடைவெளி பாருங்க, காம்பு எப்படி பக்காவா ஒரு அடிக்கு ஒரு காம்பு விழுந்துருக்குதுங்க. இந்த கண்ணுக்கு ஒரு 10 to 11 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாங்க அண்ணாச்சி. ஆனா பால் வந்து நல்லா எப்படி சொல்றது, குழந்தை பாலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி நல்லா இருக்கும். இந்த மாடு ரேட் வந்து நான் ரொம்பவே சீப்பான ரேட்டு தாங்க சொல்ல போறேன். யாருமே தர முடியாத ரேட்டு சொல்றேன். 43,000 சொல்றேன். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். நாட்டு மாடுன்னு எப்படி சொல்றீங்க அண்ணாச்சி? நாட்டு மாடு கிராஸ். நாட்டு மாடு நான் சொல்லலைங்க, நாட்டு மாடு ஜெர்சி கிராஸுங்க. அது தள்ளடி பாருங்க, காங்கைய மாட்டோட கொம்பு தள்ளடி வருங்க. நாட்டு மாடு பிளஸ் ஜெர்சி மிக்சிங்கான மாடுங்க. டிகிரி அடிக்குமா? டிகிரி நல்லா அடிக்கும். மதிப்பு கூட்டல் பண்ணி இந்த மாட்டு பாலை விற்கலாங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய கலர். போன வாரம் கூட போட்டோம் இல்லையா அந்த ரெட்டின் ஜெர்சிக்கு, ஏகப்பட்ட டிமாண்ட் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி இது வந்து ரெட்டின் கலர் ஜெர்சிங்க. ஃபுல் ரெட்டின், அதாவது சிவப்பு கலர்ல இருக்குங்க இந்த மாடு. நல்ல காம்பீடிய விலை, நல்ல சுழி சுத்தமான மாடு. இந்த மாட்டோட பல்லுன்னு பாத்தீங்கன்னா 2 பல்லு தாங்க. குணத்துல அருமையான குணம், காட்டு மேய்ச்சல்ல வளர்த்தப்பட்ட மாடு தாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 57,000 சொல்றேங்க. முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். தலையீத்து மாடு வாங்கும் போது யாரு வாங்கினாலுமே தலையீத்து மாடு எதனால மோஸ்ட் ஆஃப் த மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தலையீத்து மாட்டுல வந்து காம்பு கம்ப்ளைண்ட் இருக்காதுங்க. மாடு அதே மாதிரி எந்த ஒரு தப்பு இல்லாம இருக்குங்க. அதனால மேக்சிமம் மக்கள் வந்து தலையீத்து மாடை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்ல தலையீத்து மாடு தான் மக்கள் ரொம்ப விரும்புதாங்கண்ணா. தலையீத்து மாடு தாங்க. அதனால அதாவது மக்கள் எதனால தலையீத்து விரும்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான கண்ணு வச்சுக்கலாம். 2வது காம்புல வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. அதாவது மடி நோய் வந்திருக்காது, காம்பு சூட போயிருக்காது, எந்த கம்ப்ளைண்ட். அதனாலதான் மக்கள் வந்து தலையீத்து மாடு விரும்புவாங்க. அண்ணாச்சி இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா HF மாடு, 2ஆம் ஈத்துக்கு கன்று ஈனி இருக்குதுங்க. இந்த கன்று வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல 5 மணிக்கு தாங்க நின்றுச்சு. நல்ல குவாலிட்டியான கிடேரி கன்று இருக்குதுங்க. மாடு சுழி சுத்தம், கன்று சுழி சுத்தங்க. நல்ல மடி அமைப்பு, தறிக்கி பாலோட தாங்க மடி இருக்குதுங்க. இன்னும் சீம்பால் பீஸ்ல 15 லிட்டருக்கு உத்தரவாதம் கொடுத்துடலாம்னாச்சு. நல்ல HF, நல்ல எலும்பு கனமான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. இந்த மாடு கண்ணுக்குட்டி பாருங்க, காரியில HF கண்ணுக்குட்டி போட்டிருக்குதுங்க. நல்ல சுழி சுத்தமான கன்று, சுழி சுத்தமான மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து ரொம்பவே கம்மியா தாங்க சொல்றேன். 57,000 சொல்றேன். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். நல்ல குவாலிட்டியான HF கிராஸ் மாடு, எல்லா ஒரு வெயிலுக்கும் தாங்கக்கூடிய மாடுங்க. பால் எவ்வளவு இருக்கணாச்சி? இந்த மாட்டுக்கு பால் வந்து 15 லிட்டருக்கு உத்தரவாதம் கொடுத்தே கொடுத்துடலாங்க. ஒரு நாளைக்கு 15 லிட்டர். அதாவது காலையில 7 லிட்டர், சாயங்காலம் 7 லிட்டர் கணக்குங்க. HF கிராஸுங்க அண்ணாச்சி. மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும்? மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும். வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாடு தாங்க இது. கண்ணு என்ன கண்ணு? பொட்டை கண்ணு போட்டுருக்குதுங்க. ஓகே, வாங்கினா லாபம் கண்டிப்பா ரெட்டிப்பு லாபம் தாங்க. இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் ஈத்துங்க. கன்று இனி 7 நாட்கள் ஆகுது. HF காலக்கன்றுன்னு இருக்குங்க. மாடு சுழி சுத்தம், கன்று சுழி சுத்தம், நல்ல குவாலிட்டியான கன்று போட்டிருக்குதுங்க. மாடு நல்ல காம்பு இடைவெளி எல்லாமே இருக்குதுங்க. இந்த மாட்டுக்கு நல்ல ஜெர்சி டைப்ல காட்டு மேய்ச்சல் மேய்ஞ்ச மாடுங்க. பல் வந்து கடை முளப்புங்க. இதுக்கு வந்து கறவை திறன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரண்டி கொடுக்குற கறவை வந்து 13 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாங்க.
தற்போதைய கறவை கன்றுன்னு 7 நாட்கள்ல இன்னும் மேந்தினி எதுவும் கொடுக்காம தற்போதைய கறவை வந்து ஒரு 8 to 9 லிட்டர் வருதுங்க. கறவை வந்து பிசி பார்த்தே பிடிச்சிட்டு போகலாம். நல்ல மேந்தினி எல்லாம் கொடுக்குற பட்சத்தில் 13 லிட்டர் கறவை கிடைக்குங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 47,000 சொல்றேன். அதுல ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்தலாம்னாச்சு. ஈத்து எத்தனை ஈத்து? 3ஆம் ஈத்து மாடுங்க. காம்பு எல்லாமே கறக்கிறதுக்கு சாஃப்டா இருக்குங்க. பூக்காம்பு தான். கறந்தீங்கன்னா ஒரு 100 ml பால் இறங்குங்க. அந்த அளவுக்கு மாடு குவாலிட்டியான மாடுங்க. இது என்ன காம்பு? காம்பு ஒரு மாதிரி கருப்பா இருக்கு. கருங்காம்புங்க. ஹச்எஃப் மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் காம்பு உழுவுங்க, கருங்காம்பு உழுவும். அந்த மாதிரி இதுல வந்து கருங்காம்புங்க. இது நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. கண்ணுக்குட்டி நல்லா இருக்குண்ணே. கண்ணுக்குட்டி நல்லா இருக்கு. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பிரீடிங் பண்ணோம்னா பின்னாடி வந்து செனை பண்றதுக்கு இப்ப நம்ம இந்த காலங்கள்ல வந்து இப்பெல்லாம் வந்து ஊசி போட்டு செனை பண்ற இது வந்துருச்சுங்க. அந்த காலத்துல காளையை விட்டு தான் பூச்சி காலை விட்டு தான் செனை பண்ணுவாங்க. பூச்சி காலைனா மேட்டிங், அதாவது மேட்டிங் காலம்னு அர்த்தங்க. இந்த கண்ணுக்குட்டி வந்து நம்ம அந்த பூச்சி காலைக்கு ரெடி பண்ணி செனை பண்ணோம்னா நல்ல குவாலிட்டியான கறவை மாடுகள் ஈல்டு எடுக்கலாங்க. ஆனாச்சு பொதுவாகவே மக்களோட வந்து பயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு தெரியாம இங்கேருந்து தொலைவுல போய் வாங்கணுமா, வாங்கினா என்ன பிரச்சனை ஏதாவது வந்தால் நாளைக்கு எப்படி நம்ம வந்து ஈல்டு எடுக்கிறது, நம்ம ஏரியாவுக்கு வந்தால் மேயுமா, தண்ணி குடிக்குமா, பொதுவாகவே மக்களுக்கு இந்த கருத்து இருக்குதுங்க. இன்னி வரைக்கும் நம்ம கிட்ட வந்து 90% மக்கள் என்கிட்ட ஃபோன் பேசும்போது அண்ணா மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது இல்லைங்கண்ணா, உங்களை நம்பி தாங்க நான் வாங்குறேன். இந்த மாதிரி 90% மக்கள் நம்ம கிட்ட இந்த கருத்தை வைக்கிறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ திருவண்ணாமலைக்கு ஒரு கிராஸ் டைப் மாடு செட் ஆகும். ஹச்எஃப் மாடு செட் ஆகாது. அந்த மாதிரி இப்போ தருமபுரி லைனு, பொள்ளாச்சி லைனு, கோயம்புத்தூர் லைன்லாம் ஹச்எஃப் மாடு செட் ஆகும். அது மாதிரி மக்கள் வந்து என்கிட்ட கேட்கும் போது நான் வந்து என் சஜஷன் வைப்பேன். இந்த மாடு உங்கள் ஏரியாவுக்கு நல்லபடியாக சூட்டபிலிட்டியாகவும் இந்த மாடு பிடிச்சிட்டு போங்க, நல்லபடியாக குவாலிட்டியாக இருக்குன்னு நான் வந்து என் சஜஷன் வைப்பேன். மக்கள் வந்து அதையும் மீறி இல்லை எனக்கு இதுதான் வேணும்னும் போது நான் வந்து கஸ்டமரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. என் இடத்துக்கு வரையிலா உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட நேர்லயே வாங்க. ஃபோனில் அனுப்பி உங்களுக்கு வாங்குறவங்க முடியாதவங்க வாங்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் நம்ம 1 லட்சம் 2 லட்சம் போட்டு வாங்க போறோம் மாடு, 50,000 வேணாலும் பணம் தாங்க. நேரடியாக வாங்க, காலையில் வாங்க, காலையில் தண்ணி குடிக்குதான்னு செக் பண்ணுங்க. அதுக்கு மேலே மேய்ச்சல் கொடுங்க. மேய்ச்சல் திங்குதான்னு பாருங்க, வைக்கோல் திங்குதான்னு பாருங்க, தீவனத்தட்டு திங்குதான்னு பாருங்க, சோளத்தட்டு திங்குதான்னு பாருங்க, மாடு குணமனமா இருக்குதா, காம்பு அழுத்தி பாருங்க சாஃப்டா இருக்குதான்ட்டு, சுழியை செக் பண்ணுங்க, பல்ல செக் பண்ணுங்க, மாடு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு அத்தனையும் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மன நிறைவோட ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு மன திருப்தி ஆயிருங்க. அதை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அமுச்சு விட்டு நான் மாட்டை உங்களுக்கு அமுச்சு விட்டுறேன். என் சைடில் 100% 1% கூட பொய் இருக்காது. நான் சுழி சுத்தமா இருக்குன்னு சொன்னா சுழி சுத்தமா தான் உங்க வீட்டுக்கு வந்து சேரும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு திருப்தி அடையும். நீங்கள் ஃபோனில் என்ன அனுப்ப சொன்ன வீடியோ அனுப்பி நீங்கள் என்கிட்ட புக் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியாக தான் அனுப்புவேன். நான் இந்த ஏமாற்றி உங்களுக்கு அனுப்புகிற வேலை நான் செய்ய மாட்டேன். அதே மாதிரி நான் வந்து மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காட்டு மேய்ச்சல் மாடு தான். பண்ணை மாடு வந்து 90% என்கிட்ட இருக்காது. பண்ணை மாடு வந்து உங்களுக்கு தேவை ரெக்யர்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்து கொடுப்பேன். பண்ணை மாடு வந்து 20 லிட்டர் கறவையில் அப்போ உங்ககிட்ட இருக்காது அண்ணாச்சி அப்படின்னு கேட்டால் 20 லிட்டர் கறவையில் என்கிட்ட மாடு இருக்கும். 100% என்கிட்ட 20 லிட்டர் கறவையிலே மாடு இருக்கு. பட் ஆனால் அது எல்லா தட்பவெட்ப நிலைக்கும் வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாங்குற மாதிரி மாடாக தான் இருக்கும். நீங்கள் அதனால் தைரியமாக நம்மளை தேடி வாங்க, நம்பிக்கையே போவீங்க, மனநிறைவோடு போவீங்க. நம்ம பொருள் என்றைக்குமே உங்களை ஏமாத்தாது, பயந்துக்க வேண்டாம். அதாவது உங்கள் மாடு ஃபால்ட் வராதான்னாச்சின்னு இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து கடவுள்லாம் கிடையாதுங்க. என் மாடு ஃபால்ட் வரும், 100ல் 2 ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா அது வந்து இப்போ விவசாயிகிட்ட நான் தான் போய் வாங்குறேன். விவசாயிங்க சில பேர் உண்மையை சொல்லி கொடுத்துருவாங்க, சில பேர் பொய் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கிறதுனால நான் அனைத்தும் செக் பண்ணி பார்த்துருவேன். கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது என்னால் முடிஞ்சு நான் அவங்க மாடு மாற்றி கொடுத்துருவேன். பயந்துக்க வேண்டாம். ஏற்றுக்கூடிய காரணங்கள் அனைத்துக்குமே நான் என் மாடு மாற்றி கொடுத்துருவேன். நம்மக்கிட்ட வந்து பொதுவாகவே சென மாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 காம்புக்கு 100% கேரண்டி. சுழி நீங்கள் எப்படி இல்லை சுழி கேரண்டி கொடுத்துருவேன், பல்லு கேரண்டி கொடுப்பேன், மாட்டோட குவாலிட்டி கேரண்டி கொடுப்பேன். கறவை வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் முன்ன பின்ன அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு முதலீட்டுக்கு 1% கூட மோசமாக தைரியமாக நம்ம தேடி வரலாம். சேலம் கேட்டல் ஃபார்ம் நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நன்றி. எனக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வரேன். எனக்கு கண்டிப்பாக உட்காந்து பார்த்துட்டு தான் மாட்டை கறவை பண்ணணும், வெயிலில் மேய்ச்சல் விடணும். எல்லாத்துக்கும் இட வசதியெல்லாம் இருக்குங்களா அங்கே? அண்ணாச்சி நம்மக்கிட்ட தோட்டம் வந்து நீங்கள் கண்ணுக்கு திரும்புகிற எல்லாமே நம்ம தோட்டம் தான். பூராமே இங்கே வந்து நீங்கள் இது வரைக்கும் இடத்துக்கு காலையில் வந்து கறந்து கூட பார்க்கலாம். காலையில் வந்து கறந்து கூட பார்க்கலாம். நீங்கள் இடத்துக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் கண் கூட பார்த்துருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா. தண்ணி வைக்கிற மேய்ச்சலுக்கு தானே மாடு அனுப்புறோம். ஷெட்டு இங்கே பாருங்க, நம்ம மாட்டு ஷெட்டு பாருங்க. இது பண்ணையாங்க, பண்ண கிடையாது. ஜஸ்ட் மாடு கட்டுற ஷெட்டு எங்களுக்கு இதுதான். மேய்ச்சல் முறை மாடுக்கு சிம்பிளா விவசாயிங்க வளர்த்தக்கூடிய ஷெட்டு இதுதான். இந்த ஷெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கிட்ட மாடுகள் இருக்கும். மேய்ச்சல் முறையில தான் இருக்கும், தண்ணி குடிக்கும், எல்லாமே பண்ணு. நீங்க தைரியமா நம்பி வாங்க. புது இடத்துக்கு ஒரு மாடு போன உடனே செட் ஆகாதுங்க. 1 நாள் 2 நாள் ஆகுங்க. 1 நாள் 2 நாள் ஆகுங்க. நம்ம இடத்துக்கு வந்துருச்சுன்னா
புது இடத்துக்கு புது கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆக 2 நாள் 3 நாள் ஆகும். மக்கள் அதுக்குள்ள பயந்துக்க கூடாதுங்க. மாடு அனுபவம் இருக்கவங்க பயந்துக்க மாட்டாங்க, அவங்க பர்ஃபெக்டா வேலை செய்வாங்க. அனுபவம் இல்லாம புதுசா வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் பயந்துக்குவாங்க. மாட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்றது அவங்க தான். இல்ல சிலர் அந்த ஊர்ல வாங்கினா இந்த ஊர்ல வாங்கினா ஏமாந்துட்டேன் அப்படி இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அதாவது அதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? ஏமாந்துட்டேன்னா வந்து எப்படி சொல்றது, மாட்டு வியாபாரிங்க மேல தப்பு இருக்குதுன்னே சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து வாங்கிட்டு போறவங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த மாடு நான் கொடுக்குறேன், என்கிட்ட என்ன மேனியா வச்சிருக்கேன், இதை எப்படி பராமரிக்கணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். ஆனா வாங்கிட்டு போறவங்க அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு எவ்வளவு அடர்த்தி கொடுக்கணும், எவ்வளவு கொடுத்தா கறவை வரும், என்ன ஏதுன்னு செக் பண்ணி அதுக்கு தகுந்த பண்ணாதான் கறவை வரும். சும்மா நான் 1 லட்ச ரூபா மாட்டை பிடிச்சிட்டு போய் கட்டிட்டேன், எனக்கு 25 லிட்டர் குண்டா வச்சோடனே கறக்கணும்னா எந்த மாடு கறக்காது. நீ 1 லட்சம் மாடு வாங்கினாலும் சரி, 2 லட்சம் மாடு வாங்கினாலும் சரி, அதுக்கு அதை தீனி கொடுக்கணும், அதுக்கு அதை தவிடு தீவனம் அடர் தீவனங்கள் கொடுத்தா மட்டும்தான் கறக்கும். அடர் தீவனம் கொடுக்கணுமா? கண்டிப்பா வெறும் மேய்ச்சல் கண்டிப்பா கொடுக்கணுங்க. இப்ப நம்ம சாப்பாடு எடுத்து தண்ணி குடிக்காம இருக்கு சொன்னா நம்ம குடிக்காம இருக்க முடியுங்களா? அதே கான்செப்ட் தான் மாடு. எந்த அளவுக்கு சத்தா நம்ம கறி மீன் சாப்பிட்டாலும் நம்ம தண்ணி குடிச்சாலும் ஜீரணங்கிறது ஒண்ணு ஆகுது. அதே மாதிரிதான் மாட்டுக்கும். எந்த அளவுக்கு தான் அது மேய்ச்சல் போனாலும் சரி, சூப்பர் நேப்பியர் போட்டாலும் சரி, தீவனம் தட்டு எது போட்டாலுமே சரிங்க, அடர் தீவனம் வச்சே ஆகணுங்க. வச்சாதான் மாடு வந்து கறவை வரும். ரெண்டாவது மாடு எப்பயுமே மேனியோட இருக்குங்க. ஒரு 10 லிட்டர் கறவை உள்ள மாட்டுக்கு எவ்வளவு அடர் தீவனம் கொடுத்தா கரெக்டா இருக்கும்? ஒரு நாளைக்கு 10 லிட்டருங்களா? ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர், 10 20 லிட்டர் 20 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு 7 கிலோ ஃபீடு கொடுக்கணும். அவ்வளவு கொடுக்க வேண்டியது. ஒரு நேரத்துக்கு 7 கிலோ ஃபீடு கொடுக்கணும். 40 லிட்டர் தண்ணியில 7 கிலோ ஃபீடு மிக்சிங் பண்ணி கொடுக்கணும். மதியம் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுக்கணும்? 2 வேலை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 14 கிலோ கொடுக்கணும். அதாவது 20 லிட்டர் கறக்குதுன்னா அந்த மாட்டுக்கு ஒரு 8 லிட்டர் காசாவது நம்ம செலவு பண்ணணும். பாதி செலவு பண்ணணும். ஆமா, செலவு பண்ணாதான் நம்ம அது இது பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு நாளைக்கு கூலியா ஒரு எங்கேயா வேலைக்கு போகும்போது 500 ரூபாய் சம்பளத்துக்கு போறோம். 200 ரூபாய்க்கு நம்ம உடம்புக்கு சாப்பாடு சாப்பிட்டதுன்னா அந்த 500 சம்பளத்தை உழைச்சு வாங்க முடியுது. அதே கான்செப்ட் தாங்க.